வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 170 திங்கட்கிழமை ஏப்ரல் 1, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இயற்கை விவசாயத்தையும் இக்கால சித்தர்களான இயற்கை விவசாயிகளையும் தரிசிக்க இயற்கை விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு சண்முக சுந்தரம் தொடர் சுற்றுப்பயணம். திருவண்ணாமலை மாவட்டத்தை தொடர்ந்து இயற்கை விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு சண்முக சுந்தரம் மார்ச் 27 அன்று இயற்கை விவசாயத்தையும் இக்கால சித்தர்களான இயற்கை விவசாயிகளையும் தரிசிக்க திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி சென்றார். நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களும் பயணத்தில் உடனிருந்தார். மறுநாள் காலை ராவணாபுரத்தில் உள்ள காணி இயற்கை விவசாய பண்ணை திரு கார்த்திக் மணியரசன் அவர்களையும் அவரது பிரமிப்பூட்டும் 6 ஏக்கர் பண்ணையையும் பார்வையிட்டார். திரு கார்த்திக் மணியரசன் வருடம் 10 லட்சம் வருவாயுள்ள மெடிக்கல் ரெப் பணியை விடுத்து தமது தந்தை செய்து வந்த விவசாயத்தை கையில் எடுத்து இயற்கை விவசாயமாக மீட்டெடுத்தார். அதில் தென்னை முக்கிய இடம் பெற்றிருந்ததோடு சுமார் 25 வகையான பழமரங்கள், காய்கறி, ஆடு, மாடு, கோழி என பண்ணையை விரிவுபடுத்தினார். அவைகளின் கழிவுகள் நல்ல உரமாகின்றன. குறிப்பாக ஆயிரக்கணக்கான தேங்காயை அப்படியே விற்பனை செய்யாமல் மதிப்பு கூட்டலுக்கு முக்கியத்துவம் அளித்து தேங்காய் எண்ணெய், சோப்பு தயாரித்தல், தேங்காய் நாரிலிருந்து கயிறு தயாரித்து மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து வருவது பிரமிக்க வைக்கிறது. தேங்காய் மற்றும் தானியங்களை உலர்த்த சூரிய வெப்ப நவீன அறையை பயன்படுத்துகிறார். உயிர் உரம் சஃபோலாவிற்காக தொட்டி, தென்னை மற்றும் செடிகளுக்கு மூடாக்கு, கயிறுக்கும் பயன்படாத தேங்காய் நாறு கழிவுகளை கொண்டு பார்சலுக்கான மெத்தைகள், மெல்லிய குழாய் மூலம் அனைத்து மரம் செடிகளுக்கும் சொட்டு நீர் பாசன ஏற்பாடு, அந்த வளாகத்திற்குள்ளாகவே பண்ணை வீடு, அந்த வீட்டு மாடி, அதை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து வரும் மழை தண்ணீரை பூமி தொட்டி மூலம் வடிகட்டி தேக்கி பாதுகாத்து ஆண்டு முழுவதும் அருந்த சுத்தமான சத்து நிறைந்த குடிநீர் என பண்ணை முழுவதும் தனி இயற்கை உலகம் காட்சியளிப்பதை காண முடிகிறது. இயற்கை விவசாயத்தை வாழ்க்கையாக கொண்ட விவசாயிகள் மாதந்தோறும் ஒரு பண்ணையில் சந்தித்து ஒருவருக்கொருவர் உதவியாகவும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டும் ஒற்றுமையாக வாழும் வகையில் இந்த சந்திப்பை நடத்தி வருகிறார். அந்த ஒருங்கிணைப்பில் ஒருவரான திரு சேது என்பவரின் பண்ணை வீட்டிற்கு சென்றோம். அங்கு அவர்கள் உழத்தி என்ற பெயரில் மதிப்பு கூட்டல் பொருட்கள் தயாரிப்பதை காண முடிந்தது. அதில் கார்ட், பீட்ரூட், மால்ட், விபூதி, சோப்பு போன்ற பல பொருட்களை தயாரித்து வருகின்றனர். அடுத்து திரு கார்த்திக் மணியரசு பொறுப்பேற்று 300 விவசாயிகளை இணைத்து நடத்தி வரும் FPO ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அலுவலகத்திற்கு சென்றோம். மத்திய அரசு இந்த FPO முயற்சிக்கு பெரும் சலுகைகள் வழங்கி வருவதால் ஒன்றுபட்டால் முன்னேற முடியும் என்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக அதை அறிய முடிந்தது. அடுத்து அங்கிருந்து ஆனைமலை அருகிலுள்ள சேதுமடையில் சுமார் 70 ஏக்கர் இயல் தோட்டத்தில் அமைந்துள்ள ஆற்றல் பாலா நடத்தி வரும் மாணவர்களுக்கான வித்தியாசமான அறிவியல் செயல்முறை பயிற்சி மையத்தை பார்வையிட்டோம். மேலும் அங்கு அத்தோட்டத்திற்குள் மூங்கில்களை கொண்டு அமைத்துள்ள எழில் நிறைந்த ரிசார்ட், முகாம், கருத்தரங்குகள் நடத்த அமைதி நிறைந்த ரம்யமான இடமாக அதை காண முடிந்தது. அடுத்ததாக அன்று மாலை பொள்ளாச்சியில் மக்கள் ஆதரவை பெற்று வரும் காணி இயற்கை அங்காடிக்கு சென்றோம். ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கு தி சென்னை சில்க்ஸ் குமரன் தங்க மாளிகை திரு விநாயகம் அவர்கள் சந்திப்பு அமைந்தது. அதில் இச்சுற்றுப்பயணத்தின் நோக்கம், அனுபவம் அவருடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. திரு விநாயகம் அவர்களின் வருகை தமக்கு மிகுந்த ஊக்கத்தை அளித்ததாக திரு கார்த்திக் மணியரசன் தெரிவித்தார். அதே நேரத்தில் பொள்ளாச்சி நல்லூர் வட்ட மகளிர் கள சகோதரிகளும் அங்கு வந்திருந்தனர். காணி இயற்கை அங்காடி அது வெறும் வியாபார ஸ்தலம் அல்ல, இயற்கை விவசாயத்தின் பாரம்பரிய வரலாற்றை உணரக்கூடிய வகையில் வடிவமைத்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. அதைத் தொடர்ந்து கோவையை நோக்கி செல்லும் வழி ஈச்சநேரியில் ஆற்றல் பாலா அவர்களின் விவசாய மற்றும் மண் பரிசோதனை ஆராய்ச்சி கூடத்திற்கு சென்றோம். பொதுவாக இது போன்ற ஆராய்ச்சிகளை அரசு செய்வதை பார்க்கிறோம். ஒரு தனிநபர் இப்படி அர்ப்பணிப்புடன் இவ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பதை பார்க்கும்போது இப்படிப்பட்ட இளைஞர்களை இந்த நாடுதான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. மறுநாள் மார்ச் 29 அன்று கரூர் அருகில் முருங்கை அரசி பொன்னரசி அவர்களின் பண்ணை வீட்டிற்கு சென்றோம். பொன்னரசி தமது சொந்த முயற்சியால், அறிவு திறனால் முருங்கையை கொண்டு சாதப்பொடி, முருங்கை சூப், முருங்கை எண்ணெய், முருங்கை தேன், சோப்பு, முருங்கை தைலம் என
25 வகையான பொருட்களை ரசாயன கலப்பு ஏதுமின்றி இயற்கை வழியில் உடல் ஆரோக்கியம் சத்து நிறைந்ததாக தயாரித்தளித்து மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இத்தொழிலில் தமது கணவர் மற்றும் 4 குழந்தைகளும் சேர்ந்து உழைப்பதை காணும்போது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பாரதியின் சத்திய வாக்கு நினைவுக்கு வருகிறது என்று கூறிய சண்முக சுந்தரம், இந்த பயணம் எனக்கு ஏராளமான புதிய புதிய அனுபவங்களையும் மனிதர்களையும் அளித்ததாக தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நெல்லையில் ஒன்றுபட்டு நிற்கும் சமூக அமைப்புகள். தொண்டு அமைப்பை உருவாக்கி சமூகத்திற்கு பல நன்மைகளை செய்து வரும் அதன் நிறுவனர்கள் தன்னலமற்றவர்கள். அவர்கள் மக்களை ஒருங்கிணைத்து செயல்படும் வல்லமை படைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பலரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் அது ஒரு மக்கள் சக்தியாக உருவெடுத்து அனைத்து பிரச்சனைகளையும் அது தீர்ப்பது மட்டுமல்ல, சமூகத்தை, இந்த நாட்டை மிக எளிதாக முன்னேற்ற பாதையிலும் கொண்டு செல்ல முடியும் என்ற உண்மையை உணர்ந்து நெல்லை முக்கூடலில் உள்ள தாய் வீடு தொண்டு நிறுவனம், நெல்லை கருணை கதிர் அமைப்பு மற்றும் இயற்கை விவசாய ஆர்வலர் திருமதி லட்சுமி தேவி, ஏழை எளியவர்களின் கல்விக்காக பணியாற்றி வரும் விமல், மணி சுப்பையா, கல்லிடைக்குறிச்சி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அக்ரம் போன்ற 22 சமூக பொறுப்பாளர்கள் மார்ச் 31 ஞாயிறு அன்று சிவசாயி மஹாலில் ஒன்று கூடினர். முன்னதாக தாய் வீடு தொண்டு நிறுவனத்தின் மகேஸ்வரன், ஆறுமுகம், முத்துகிருஷ்ணன் ஆகியவர்களின் முயற்சியில் கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் 11 வகையான மரக்கன்றுகள் நடுவதில் அனைவரும் இணைந்து பணியாற்றி ஒருங்கிணைந்து செயல்படும் மகிமையை உணர்த்தினர். கூடுதலாக இதன் மகிமை என்னவென்றால், இம்முயற்சியில் அக்கால்நடை மருத்துவமனையின் மருத்துவர் ஹேமா சாயி, காவல் துணை ஆய்வாளர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டது. இந்த சந்திப்பு வெற்றிகரமாக நடைபெறுவதில் முக்கிய பங்காற்றியவர்களில் கருணை கதிர் மணிகண்டனும் ஒருவர். நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த மண்டல சந்திப்பில் கலந்து கொண்டு வழி நடத்தினார். இந்த சந்திப்பில் பசுமையான நெல்லைக்காக தொடர்ந்து மரக்கன்றுகள் நடுவது, தாமிரபரணி ஆற்றின் தூய்மைக்காக செயல்படுவது, மண்வளம் பாதுகாப்பது, சாலை ஓர ஆதரவற்ற மக்கள் இல்லாத நிலை உருவாக்குதல், சமூக அக்கறையாளர்களை ஒருங்கிணைப்பது என்ற 5 களப்பணிகளை செய்ய திட்டமிடப்பட்டதாக நல்லூர் வட்டத்தின் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி கூறினார். இந்த நிகழ்விற்காக துபாயிலிருந்து தொடர்ந்து இணைய வழியாக நெல்லை மண்டல பொறுப்பாளர் வெங்கடேஸ்வரன் செயல்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து கீர்த்திகா. சிங்கப்பூரில் இருந்து தமது கிராமத்தின் வளர்ச்சிக்காக திட்டமிடும் அழகாபுரம் கிராம இளைஞர்கள். நல்லூர் வட்டத்தின் வெளிநாடு வாழ் இந்தியர் துறை பொறுப்பாளர் திரு பாலமுருகன். இவர் அரியலூர் மாவட்டம் அழகாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர். சிங்கப்பூரில் 17 வருடங்களாக பணி செய்து வருகிறார். இவர் தம்மை போன்றே தமது கிராமத்தில் இருந்து சிங்கப்பூர் வந்து பணியாற்றி வரும் நண்பர்களை இணைத்து அவர்கள் நன்செய் என்ற சமூக அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தமது கிராம வளர்ச்சிக்காக பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றனர். முக்கியமாக நன்செய் அமைப்பினர் தமது அழகாபுரம் கிராமத்தில் சிங்கப்பூரில் உள்ளது போல் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு சமூக மன்றத்தை 2026க்குள் உருவாக்கிட உறுதி பூண்டு அதற்கான திட்ட வரைபடமும் தயாரித்துள்ளனர். அதற்கான நிதியை தமது அமைப்பினரின் பங்களிப்புடனே திரட்டி வருகின்றனர். இதுவரை சுமார் 76 லட்சம் திரட்டியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவர்கள் தமது கிராம மாணவர்களிடையே கல்வி, சமூக உணர்வு, திறன் மேம்பாடு ஆகியவற்றிலும், ஆசிரியர் மற்றும் பள்ளி வளர்ச்சியிலும் கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து கிராம சபையை வலுப்படுத்தவும் முயற்சி எடுத்து வருகின்றனர். மேலும் இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக கிராம சபை குறித்த விழிப்புணர்வுக்காக ஊராட்சி முழுவதும் பதாகைகள் அமைத்தல், சுவரொட்டிகள் ஒட்டுதல், துண்டு பிரசுரங்கள் வழங்குதல், தமிழ் மொழி பற்றை மாணவர்களிடையே வளர்க்கும் விதமாக திருக்குறள் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிகள் நடத்துதல், மாணவர்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு புத்தகங்களை போட்டி நூலாக அறிவித்து அதில் வினாவிடை போட்டிகள் நடத்துதல், மாணவர்களிடையே மரம் நடும் பழக்கத்தை ஊக்குவித்தல், வரலாற்று ஆய்வாளரை அழைத்து வந்து ஊரில் புராதன பழமை வாய்ந்த சிறப்பம்சங்கள் இருக்கின்றனவா என ஆராய்தல், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், வயதான சமூக அக்கறையாளர்கள், வறிய நிலையில் உள்ளவர்கள், ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள், சிறுவர் இல்லங்கள் ஆகியவற்றிற்கு பொருளாதார உதவி, மருத்துவ உதவி செய்தல்,
பொதுமக்களுக்கு பல்வேறு பயனுள்ள தகவல்களை கொண்ட நாட்காட்டியும் அழகிய துணிப்பையும் வழங்குதல், அழகாபுரம் அரசு பள்ளிக்கு வர்ணம் பூசி கொடுத்தல், கலை திருவிழா போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி ஊக்குவித்தல் ஆகிய பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் கொரோனா காலத்திலும் கஜா புயல் காலத்திலும் தமது கிராம மக்களுக்கு சிங்கப்பூரிலிருந்து தமது கடமைகளை நிறைவேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மார்ச் 29, 2024 அன்று மாலை சிங்கப்பூர் நேரம் மாலை 6 மணிக்கு சிங்கப்பூரில் தோப்பாயோ என்ற இடத்தில் நன்செய் இளைஞர்கள் 16 பேர்களின் நேரடி சந்திப்பு நடந்ததாகவும் 3 மணி நேரம் அந்த சந்திப்பு கலந்துரையாடல் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்ததாகவும் நன்செய் அமைப்பின் நிறுவனரும் நல்லூர் வட்டம் வெளிநாடு வாழ் இந்தியர் துறை பொறுப்பாளருமான திரு பாலமுருகன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.